தாலி எடுத்து கொடுண்ணே தங்கச்சிக்கு கை மேல. என்ன தாயி? வேண்டாம் அவளுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என்னல என்னது ஊருக்கு மத்தியில பொம்பளை அதட்டிக்கிட்டு நீ சொல்லு தாயி. அது ஒண்ணு இல்லண்ணே, நீங்க தாலியை கொடுங்கண்ணே. நீ சும்மா சொல்றல, நீ சொல்லு தாயி. இல்லண்ணா, அவ வேற ஒரு பையனை விரும்புறா. அவன் எங்க ஊர் பையன்தான், எங்க சொந்தக்கார பையன்தான். அவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு அவசர அவசரமா இந்த கல்யாணத்தை பண்றாங்கண்ணா. யாரு? எவ்வளவு தைரியம் தான் ஏன் நாளே கை நீட்டு முட்டா பேர் செவ்வளவு பேத்துரும் பார்த்துக்க. நீ சொல்லுத யார் வந்து பேர்? அவன் பேரு கிட்டா, கபடி பிளேயர். அவன் சீக்கிரமா இந்தியா டீமுக்கும் விளையாட போறான். அவர் பிச்சைக்கார பையனா? யார் கால வந்து மேல போய் உட்காந்துருப்பானா? சீ வாய முல்ல. ஒருத்தன் இந்த புழுதி காட்டுல உருண்டு எந்திரிச்சு அவ்வளவு அவசரத்துக்கு போயிருக்கான். உனக்கு அவன் பிச்சைக்கார பையனா தெரியுது? என்னல அவன் யார் மூலமா போனான்னு உங்களுக்கு தெரியாது. யார் மூலமா மேல போனா என்னல? அவன் திறமை வச்சு தானே போயிருக்கான். இனி என்னைக்கு அவனோட அடையாளம் ஓமன்னு தானே? அது பத்தாயிரம் உனக்கு. இங்கே இதே மாதிரி வேலையை உடைக்கிறது மட்டும் திமிரு இல்ல, யாருமே வேலை போட முடியாத ஒசரத்துக்கு ஒருத்த போறான் பாரு, அதுவும் திமிரு தான். பிச்சைக்கார போறான் பிச்சைக்காரன். நாங்க எவ்வளவு சொன்னோம்னா அவன் கேட்கவே மாட்டான். என்னது கேட்க மாட்டேங்கானா? இல்லை தம்பி, நான் சொல்றேன், இங்க கேட்டுதான் ஆகணும். என்னைக்கு அந்த பையன் இந்த ஊருக்கு வர்றானோ அன்னைக்கு தான் இவன் கல்யாணம். அந்த கிட்டான் தான் இவன் மாப்பிள்ள. சுந்தரத்துல தான் ஏட்டி பூட்டி பண்ணலாம்னு நினைச்சேன். கட்டி தொங்க விட்டு தோலை உடிச்சிருப்பாரு. வீட்டு பிள்ளைகளை மறைச்சு பழகும். அடிச்சுக்க கூடாதுன்னு சும்மா இல்ல. இவனை மாதிரி சாதி பெருமை குடும்ப பெருமை பேசுறவங்கலாம் முதல்ல அடிச்சு உடைச்சிடணும். இல்லைன்னா நாளைக்கு எவனாவது எங்க இருந்தாலும் வந்து நீங்க எல்லாம் யார் தெரியுமா, உங்களுக்கு எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமானா என்ன எதுன்னு கேட்காம முன்னாடி போயிட்டு இங்க கீழே இருக்கிறவங்க சுரண்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம பயில்வா எப்படி மாறுவானுங்களே. இப்பவே நான் ஏன் கத்தி எடுத்தேன்றது இங்க பாதி பேரும் வந்துட்டானுவ. இங்க எவனும் மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் சமப்புல தான் சண்டை போட ஆரம்பிச்சோம். அதையும் எல்லாரும் நைஸா மறந்துட்டானுவ. இன்னைக்கு நம்ம உரிமைக்குன்னு போடுற சண்டையை கூட நாளைக்கு இழிவுன்னு சொல்லுவானு இந்த பயலுவ. இல்லைன்னா ஒன்னா பேசி விளாண்ட பயல இப்படி பிச்சைக்காரன் சொல்ற புத்தி வந்திருக்குமா? இவனுங்களே இந்த பாடுபடுத்துறானுங்கள, மேல போக போக அந்த கிட்டாம்பேல யார் யாரெல்லாம் என்ன பாடுபடுத்துவானுங்களோ